2024ஆம் ஆண்டு பொங்கலுக்கு தனுஷ் அவர்களுடைய கேப்டன் மில்லர் திரைப்படமும் நடிகர் சிவகார்த்திகேயனுடைய ஐலாண்ட் திரைப்படமும் நேருக்கு நேர் மோதுது. எஸ், 5 வருஷத்துக்கு பிறகு தனுஷினுடைய படமும் சிவகார்த்திகேயனுடைய படமும் நேருக்கு நேர் மோதுது. இதுக்கு முன்னாடி 2018ஆம் ஆண்டு டிசம்பர் 21ஆம் தேதி இவங்க 2 பேருடைய படங்களும் மோதிச்சு. அந்த ஒரு போட்டியில் தனுஷினுடைய படம் தோல்வியடைஞ்சு சிவகார்த்திகேயன் படம் ஜெயிக்குது. அந்த படங்கள் தான் மாரி 2 அண்ட் கனா. மாரி 1 திரைப்படம் ஒரு மிகப்பெரிய கமர்ஷியல் ரீதியாக ஜெயிக்குது. ஸோ அந்த வெற்றியை தொடர்ந்து தான் மாரி 2 எடுப்போம் அப்படின்னு இவங்க பிளான் பண்ணுறாங்க. பட் அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய தோல்வியில் தான் முடிவடையுது. இந்த பக்கம் நடிகர் சிவகார்த்திகேயன் தயாரிப்பாளராக களமிறங்கி தன்னுடைய நெருங்கிய நண்பரான நடிகர் பாடகர் அருண்ராஜா காமராஜை வச்சு இந்த கனா திரைப்படத்தை தயாரிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஒரு சிறப்பு தோற்றத்திலையும் அவர் நடிச்சிருந்தார். இந்த கனா திரைப்படம் விமர்சன ரீதியாகவும் சரி, வசூல் ரீதியாகவும் சரி ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. ஸோ இவங்க 2 பேருடைய படங்களும் ஒரே தேதியில் ரிலீஸ் ஆகி நேருக்கு நேர் மோதுனதில் இந்த படங்கள் மட்டும்தான். ஸோ அந்த ஒரு ரேஸில் சிவகார்த்திகேயன் தான் ஜெயிச்சார். இந்த சமயத்தில் தான், அதாவது 2017-18 இந்த காலகட்டத்திலலாம் தனுஷ் அவர்களுக்கும் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய சண்டை, மனக்கசப்பெல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு நிறைய செய்திகள் நம்ம கேள்விப்பட்டோம். நடிகர் சிவகார்த்திகேயன் விஜய் டிவியில் தனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே முன்னேறி வெள்ளித்திரையிலும் கலக்கி தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான முன்னணி நடிகராக ஜொலிக்க ஆரம்பித்தார். ஆனால் அவருடைய ஆரம்ப காலகட்டத்தில் அவருடைய வளர்ச்சியில் மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒருத்தர் அப்படின்னா அவர் நடிகர் தனுஷ் தான். ஏன்னா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் அவங்க இயக்குற முதல் திரைப்படமான 3 திரைப்படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு ஒரு முக்கியமான ரோல் கொடுத்துருப்பாங்க. அதாவது அந்த படத்தில் தனுஷ் தான் ஹீரோவாக நடிச்சிருப்பார். அந்த ஹீரோடைய ஃப்ரெண்டாக, அதாவது கிட்டத்தட்ட ஒரு காமெடியன் ரோல் மாதிரி தான் அந்த படத்தில் அவர் கொடுத்துருப்பாங்க. பட் அதுலேயும் நல்லாவே பண்ணி சிவகார்த்திகேயன் நம்ம நல்லாவே எதிர்க்க வச்சார். ஸோ அதுக்கு பிறகு அவர் கேடி பில்லா, கில்லாடி ரங்கா, மடங்குத்தி பறவை போன்ற படங்களை சிவகார்த்திகேயன் நடிச்சிருந்தாலும் சிவகார்த்திகேயன் தனியாக லீடாக நடித்து அவருக்கு முதன்முறையாக ஒரு கமர்ஷியல் ஹிட்டான திரைப்படம் அப்படின்னா அது எதிர்நீச்சல் திரைப்படம் தான். அந்த திரைப்படத்துக்கு சிவகார்த்திகேயனுக்கு வாய்ப்பு கொடுத்து அந்த படத்தை தயாரித்தது தனுஷ் அவர்கள் தான். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையுது. தனுஷினுடைய ரசிகர்கள் பலரும் சிவகார்த்திகேயனையும் அவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்குது. சிவகார்த்திகேயனுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் அந்த படம் மூலமாக உருவாகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தனுஷ் அவர்கள் தயாரிக்கிற 2வது படம், இதுக்கு முன்னாடி 3 படத்தை அவர் தான் தயாரிச்சிருப்பார். அதுக்கு பிறகு அவர் தயாரிக்கிற 2வது திரைப்படம் தான் இந்த எதிர்நீச்சல் திரைப்படம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இயக்குனராக துரை செந்தில்குமாரை அறிமுகம் படுத்தியிருப்பார் தனுஷ். இந்த எதிர்நீச்சல் திரைப்படத்தில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நாம் பார்க்கலாம். ஏன் அப்படின்னா தயாரிப்பாளர் தனுஷ் இந்த படத்தில் ஒரு ஸ்பெஷல் கேரக்டரில் கிட்டத்தட்ட ஒரு கெஸ்ட் ரோல்னு சொல்லலாம். அந்த லோக்கல் பாய்ஸ் பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு போயிருப்பார். சும்மா டான்ஸில் வெறித்தனமாக டான்ஸ் ஆடிருப்பார் எஸ்கே கூட சேர்ந்து. அது மட்டும் இல்லாமல் அனிருத்தும் அந்த பாட்டில் சின்னதாக ஒரு கேமியோ கொடுத்துட்டு போயிருப்பாங்க. நயன்தாரா பல வருட கேப்புக்கு பிறகு அந்த பாட்டில் தான் அவங்களுக்கு ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். தனுஷோடு சேர்ந்து அந்த படத்தில் அவங்க ஆடிருப்பாங்க. ஸோ இதில் கவனிக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தில் அவங்க இந்த ஸ்பெஷல் சாங்க்கு நயன்தாரா ஆடிட்டு போயிருப்பாங்க. பல வருடங்களுக்கு பிறகு அதே எஸ்கே கூட அவங்க ஜோடியாகவும் ஒரு 2 படங்கள் பண்ணிட்டாங்க. ஸோ அதுலேயே நம்ம எஸ்கே உடைய வளர்ச்சி என்ன அப்படின்றத பார்த்துருக்கலாம். இந்த எதிர்நீச்சல் திரைப்படம் சிவகார்த்திகேயனுடைய கெரியரில் முதல் மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு நம்ம கண்ணை மூடிட்டு சொல்லலாம். ஸோ இதுக்கு பிறகு தான் அவருடைய மார்க்கெட் வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமாக உயருது. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே முன்னணி நடிகராக அவர் மாறிட்டு இருக்காரு. ஸோ இந்த காலகட்டத்தில் தான் அவர் மீது நிறைய முன்னணி நடிகர்களுக்கு கொஞ்சம் பொறாமை, கோபம் இதான் வர ஆரம்பிச்சது. யார் இந்த பையன் இவ்வளோ வேகமாக டக்குன்னு வளர்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு அவர் மேலே சில நெகட்டிவான கருத்துக்கள்லாம் வைக்கப்பட்டது. பட் அது எதையுமே கண்டுக்காமல் எஸ்கே தன்னுடைய இதில் கவனமாக இருந்தார். ஸோ இந்த பாதையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா எஸ்கேவுடைய வளர்ச்சியில் மிக முக்கிய பங்கு தனுஷ் அவர்களுக்கு இருக்குது. இந்த எதிர்நீச்சல் படத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எதிர்நீச்சல் படம் மூலமாக தான் சிவகார்த்திகேயன் அவர்களும் அனிருத் அவர்களும் முதல்ல ஒரு ஹிட் கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி 3 படத்தில் கம்போஸ் பண்ணியிருப்பார். அதில் சிவகார்த்திகேயன் இருப்பார். பட் அந்த படத்தில் தனுஷ் தான் லீட் அப்படின்றதுனால அந்த படத்தை நம்ம விட்டுறலாம். எஸ்கே லீடாக நடித்து முதல்ல அனிருத் இசையமைக்கிற படம் அப்படின்னா அது இந்த எதிர்நீச்சல் திரைப்படம் தான். ஸோ இந்த படத்தில் ஆல்பம் வேறு மாதிரி ஹிட் ஆச்சு. அதை தொடர்ந்து தான் எஸ்கே அண்ட் அனிருத் கூட்டணி அடுத்தடுத்து நிறைய படங்களை பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இவங்களுடைய கூட்டணிக்கு அப்படின்னு ஒரு ஆடியன்ஸ் உருவாக ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் தான் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு நிறைய சிக்கல்கள் வந்தது. நிறைய பேர் அவர் மேலே பொறாமப்பட்டாங்க செய்திலாம் பார்த்தோம். அப்போ தான் தனுஷ் அவர்களுக்கும் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும் இடையில சண்டை, 2 பேருக்கு இடையிலும் மனக்கசப்பு அப்படின்னு செய்திலாம் வெளியாகிட்டு இருந்தது. பட் சிவகார்த்திகேயன் அவர்கள் நிறைய பற்றியில் சொல்லும் போதும் தனுஷ் சார் மேலே எனக்கு ஒரு நல்ல மதிப்பும் மரியாதையும் இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. தனுஷும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அவரும் சிவகார்த்திகேயன் பற்றி எந்த இடத்துலையும் நெகட்டிவாக அப்படியும் சொன்னது கிடையாது. இதுக்கு ஒரு சாட்சியாக நம்ம காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க நடிகர்கள் ஒன்று கூடினப்ப அந்த மேடையிலே அவன் பார்த்துருப்போம். இந்த பக்கம் சிவகார்த்திகேயன் உட்காந்துருப்பாரு, இந்த பக்கம் தனுஷ் உட்காந்துருப்பாரு. 2 பேரும் கேஷுவலாக ஜாலியாக பார்த்து சிரித்து பேசிட்டு இருப்பாங்க.
இருப்பாங்க. இவங்க 2 பேருக்கு நடுவில் நடிகர் விஜய் கையை கட்டிக்கிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துருப்பாரு. அந்த ஃபோட்டோ கூட இளையத்தில் வைரலானது நம்ம பார்த்துருப்போம். இந்த நிலையில தான் இப்போ 5 வருஷத்துக்கு பிறகு இவங்க 2 பேருடைய படங்களும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகி நேரடியாக மோதிக்க போகுது. இவங்க 2 பேரும் ஒத்துமையாக இருந்தாலும் இவங்க 2 பேரும் ரசிகர்களும், அதாவது தனுஷ் அவர்களுடைய ரசிகர்களும் சிவகார்த்திகேயன் அவருடைய ரசிகர்களும் சோஷியல் மீடியாவில் அடிக்கடி சண்டை போட்டுக்கிறத நாமளே பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி தனுஷ் அவர்களுக்கு கடைசியாக திருச்சிற்றம்பலம் தான் 2022 ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. அதுக்கு பிறகு ரிலீஸ் ஆன நானே வருவேன், இப்போ போன வருஷம் ரிலீஸ் ஆன வாத்தி, இந்த 2 படங்களும் கொஞ்சம் மிக்சடான ரிவ்யூஸ் தான் வந்தது. ஸோ தனுஷ் வந்து கொஞ்சம் ஹிட் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கார். ஆனால் இந்த படத்தினுடைய இயக்குனர் அருண் மாதேஸ்வரன் இதுக்கு முன்னாடி அவர் ராக்கி, சாணிக் ஆயுதம் அப்படின்னு 2 படங்கள் டைரக்ட் பண்ணார். 2 படங்களும் ரொம்பவும் வயலன்ஸாக இருக்கும். செல்வராகவன், கீர்த்தி சுரேஷ் கூட அந்த படத்தில் நடிச்சிருந்திருப்பாங்க. ஸோ அவருடைய இந்த கேப்டன் மில்லர் எப்படி இருக்க போகுது, இவங்களுடைய காம்போ கை கொடுக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தனுஷ் ரசிகர்கள் மத்தியில் இருக்குது. இந்த பக்கம் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு அயலான் திரைப்படம், அவர் போன வருஷம் மாவீரன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துட்டாரு. ஸோ அயலான் வந்து பல வருடமாக இயக்குனர் ரவிக்குமார் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது 2015 அவருக்கு இன்டர்நெட் நாளே ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு பிறகு இந்த படத்தினுடைய ஸ்கிரிப்டை உருவாக்கி கிட்டத்தட்ட இதுக்காக நிறைய மெனக்கடல் பல வருஷம் காத்திருந்து இந்த படத்துக்காக உழைச்சிருக்காரு ரவிக்குமார். சிவகார்த்திகேயன் அவர்களும் இந்த படத்தை ரொம்பவும் நம்பியிருக்காங்க. ஸோ இப்போ ரிலீஸ் ஆக போகிற இந்த கேப்டன் மில்லர் vs அயலான், இந்த 2 படங்களில் எந்த படம் ஹிட் ஆக போகுது, எந்த படம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் இந்த 2 படங்களில் எந்த படத்துக்கு ரொம்பவும் ஆவலாக காத்துட்ருக்கீங்க, உங்களுடைய ஃபேவரட் எது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.